மூர்த்தி சார பார்க்க வந்தேன். நான் தான் மூர்த்தி. அப்படியா? முடிஞ்சது சார். இவன் உங்க பேரை சொல்றான், அது ஏன்னு யோசிக்கணும். எனிவே, யாராவது கேட்டா வந்தான், பர்ஸ கொடுத்தான், போயிட்டே இருந்தான்னு சொல்லணும். ஆமா சார், அப்படியே பண்ணிடலாம். சார், இன்னொரு விஷயம். என்ன? இவனை இந்த ஏரியால வைக்க வேண்டாம். ஏன் இடத்துக்கு நான் கூட்டிட்டு போயிடுறேன். என்ன சொல்றீங்க? சரி சார், அப்படியே பண்ணிடலாம். என் தங்கமே. என்ன இன்னைக்கு அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. எஸ், முகத்துல கூட ஒரு தனி தேஜஸே வந்துருச்சு. எஸ், அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி மைண்ட்ல ஒர்க் அவுட் ஆகிற விஷயம் புரிஞ்சுதா? புரியுது. அதுக்கு பேரு லவ். லவ் ஃபீலிங் சொல்லுது. அது அந்த நதியோரம் இளம் காதலர் கூட. இதோ இந்த வனம் எல்லாம் எங்கள் காவியம். வணக்கம் மேடம். சாம்பிராணி சித்ரியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க தானே மேடம் வீட்டுக்கு வர சொன்னீங்க. நேரா பெட்ரூம்க்கு வந்துருவியா? நான் கீழதான் இருந்தேன் மேடம். எப்போ இங்க வந்தேன்னு தெரியல. ஏய், போய் சொன்ன பிச்சிருவேன். என்ன எங்கன்னு கேட்டுப்ப, மேல இருக்காங்கன்னு சொல்லிருப்பாங்க. ஹால்ல உட்காராம நேரா என் பெட்ரூம்க்கு வந்து பாத்ரூம்ல நான் பாட்டு பாடிட்டே குளிக்கிற சத்தம் கேட்டு குளிச்சிட்டு துண்டோட தான் வருவேன். அப்படி பாட்டு ரசிக்கலாம் தான் இங்க வந்து படுத்துட்டு என்ன ஒண்ணு பேசாம நிக்கிற? என்னத்தங்க பேசுறது? அதான் ஒட்டு மொத்தத்தையும் அநியாயத்துக்கு என் மேல போட்டு அபாண்டமா பேசிட்டீங்களே. நான் நடந்ததான் சொன்னேன். இப்ப நீங்க சொன்னது மட்டும் நடந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு இப்ப யோசிக்கிறேன் மேடம். என்ன? ஒண்ணு இல்ல மேடம், இந்தாங்க பர்ஸ். அத விடு. இப்ப என்ன சொன்ன? அத இன்னொரு வாட்டி சொல்லு. இல்ல, நீங்க குளிச்சிட்டு வர்றத நான் பார்க்காதப்பவே இவ்வளவு திட்டுறீங்க. இந்த அளவுக்கு உங்ககிட்ட கேவலமா திட்டு வாங்கணும்னு முடிவானதுக்கு அப்புறம் நீங்க குளிச்சிட்டு வர்றத பார்த்திருக்கலாம்னு தோணுதுங்க. அப்படியா? உனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கா? ஐயோ, நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேங்க. இந்த வடவட குழக்குழ எல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் குளிக்கிறத நீ பார்க்கணும், அவ்வளவுதானே?
பார்க்க வருவேன்ல, அப்ப வச்சுக்கிறேன் உன்னை. போடா பொறுக்கி. வணக்கம் டாக்டர். வணக்கம். என்னடா வீடு தேடி வந்து நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உள்ள வாங்க. ஆ. வாங்க வாங்க மூர்த்தி சார், உட்காருங்க. காஃபி டீ ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கேன்னு கேட்க மாட்டீங்களா டாக்டர்? இல்ல நீங்களே சொல்லுவீங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். 6 நாள் தான் இருக்கு டாக்டர். அதுக்குள்ள நான் பிழைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணியே ஆகணும். சார் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பா இந்த சமயத்துல தான் மரணம் வரும்னு கணிச்சு சொன்ன எந்த மனுஷனோட மரணமும் அப்படியே நடந்ததா இது வரைக்கும் எந்த ரெக்கார்ட்ஸும் கிடையாது. அதனால நீங்க வீணா பயப்படாதீங்க. கேட்கறதுக்கு காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு டாக்டர். இல்ல சார், ஆபரேஷன் பண்ற பேஷண்ட் ஆகட்டும், இல்ல எதுக்குமே உபயோகம் இல்லாத ஒரு பேஷண்ட் ஆகட்டும், நாங்க பிரிகாஷனா தான் ஏதாவது சொல்லுவோம். அது கரெக்டா அந்த நாள்ல தான் நடக்கும்னு சொல்ல முடியாது இல்ல சார். நீங்க சமாதானப்படுத்துற விதம் மனச சந்தோஷப்படுத்தினாலும் என்னோட யோசனை எனக்கு இருக்கும் இல்லையா? தப்புன்னு 2 நாளைக்கு முன்னாடியே நான் செத்து போயிட்டா நீங்க என்ன பண்ண முடியும் டாக்டர்? என்ன மேடம் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல நீங்க இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? உங்ககிட்ட பதில கேட்டு நான் வரல, என்ன காப்பாத்திக்கணும், அதுக்கு உதவி கேட்டு வந்திருக்கேன். நீங்க உதவி பண்ணணும். என்ன உதவி? நான் சாகாம இருக்கணும், அதுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். அதுவும் நீங்க தான் பண்ணணும். பண்ணுவீங்களா? கண்டிப்பா, ஏன் பண்ண மாட்டேன். அதுக்கு உங்களுக்கு ஒரு இதயம் கிடைக்கணும்னு சொன்னேனே. இதயம் கிடைச்சிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். டேய்,
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.